இயேசு கிறிஸ்து நாமத்தால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இனிய புத்தாண்டை நல்வாழ்த்துக்கள். இந்த புது வருஷம் தேவனுடைய கிருபையின்படியும் அவருடைய வழிநடத்தலின்படியும் உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பதாக. நாளும் 2026 ஆண்டுல இந்த முதல் மாதம் தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். அவர் மாத்திர அந்த புது வருஷத்துல நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கிறார். இந்த நாளிலும் இந்த புதிய ஆண்டின் முதல் காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாக்குத்தத்தம் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். ஆண்டவர் அருமையான வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் உடன்படிக்கை, கமிட்மெண்ட், ஒப்புதல். தேவன் நம்ம இடத்துல செய்யணும்னு சொல்லுகிறார். இப்ப நம்ம ஒரு மனுஷனுக்கு கமிட்மெண்ட்டை கொடுத்தோம்னா அதை காப்பாற்றது ரொம்ப கஷ்டம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு எனக்கு நான் கமிட்மெண்ட் ஏற்படுத்த ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாம், அந்த உடன்படிக்கை நிமித்தமா நான் உன்னை ஆசீர்வதிச்சு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வசனம் முழுசா வாசிச்சோம் அப்படின்னா தெரியும். நான் உனக்கும் எனக்கும் நடுவிலே, நமக்கு நடுவாக ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக நாங்கள் சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கு ஆண்டு அநேக உடன்படிக்கை செய்திருக்கிறார். உன் ஜாதி அநேகமான பெருக செய்வேன்னு சொல்லி, உன் சந்ததி பெருக செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு. உன் சந்ததி கடலின் மலத்தனியா பெருக செய்வேன்னு சொல்லியிருக்காரு. நட்சத்திரங்களை எண்ணிப்பாருன்னு சொல்றாரு. அவ்வளவு தூரத்தில் சந்ததி நான் பெருக செய்வேன்னு சொல்றாரு. இப்படி ஆபிரகாமுக்கு அநேக ஆண்டவர்கள் உடன்படிக்கை கொடுத்து அவனை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படி ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் இந்த நாளிலும் இந்த மாதத்திலும் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கும் எனக்கும் உடன்படிக்கை ஏற்படுத்தி உங்களை திரளாய் பெருக பண்ண போகிறார், மிகவும் திரளாய் பெருக பண்ண போகிறார். என்ன காரியத்துக்கு காத்து கொண்டிருக்கணும்? நம்ம வசனம் சொல்லுவோம், ஆரம்பம் அற்பமாக இருந்தால் முடிவு சம்பூர்ணமாக. ஆண்டவர் சொல்கிறார், 2026ஆம் ஆண்டு ஆரம்பமே அட்டகாசமாக சொல்கிறார். என்ன காரியம் சொல்லுவாங்க? மக்கள் யார் என்ன சொன்னாலும் சரி, இல்லை உங்களுக்கு டிசம்பர் 31, 2025 ஆண்டு இருந்ததுனால ஒரு கவலைக்கான நாள், ஒரு கஷ்டம், ஒரு மனசோர்வோட நாளை சோதிக்கப்பட்ட நாளாக இருந்தாலும் சரி, இந்த 2026 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து தேவன் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு உடன்படிக்கை ஏற்படுத்த போகிறார். அந்த உடன்படிக்கையின்படியாய் உங்களை தேவன் திரளாய் பெருக பண்ணுகிறார் என்று சொல்கிறார். கற்பத்தின் கனிகளுக்காக, திருமண வாழ்வுக்காக, பிள்ளைகள் வேலைகளுக்காக, படிப்புகளுக்காக, குடும்பத்தின் சமாதானத்திற்காக, இப்படி எதுக்காக நம்ம ஆண்டோட கேட்கணுமோ ஆண்டவர் அந்த விஷயங்களை உடன்படிக்கை பண்ணி அவர் நம்ம திரளாய் பெருக பண்ண போகிறார். இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வெளியே வரும்போது ஆண்டவர் அவர்களுக்கு உடன்படிக்கை பண்ணுகிறார். அவங்க கானான் தேசத்துக்கு போற வரைக்கும் அவங்க கைப்பட முடியாது. அவங்க பஞ்சத்தில் அடிப்படலை. அவங்களுக்கு மற்றொரு மன்னாவை கொடுத்தார், காடையை கொடுத்தார், இறைச்சியை கொடுத்தார். தண்ணி தவிக்கும் போது அவங்களுக்கு கண்களை பிறந்து தண்ணீரை கொடுத்தார். அவங்களுக்கு இப்படி போதுமான வரைக்கும் அவர் என்ன பண்ணாரு, அவர்களை போஷித்துக் கொண்டே 40 வருஷம் நடத்தினார். இந்த புது வருஷம் சோதிக்கப்படும் சொல்லி நினைப்பீங்க. நான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த வருஷம் உங்களுக்கு சோதனை கிடையாது மகனே, சோதனை கிடையாது மகளே, ஆரம்பமே ஆசீர்வாதமாக பண்ணிட்டார். இந்த புதிய மாதத்துல தேவன் உங்களுக்காக கொடுக்கிற வாக்குத்தத்தம், நான் உனக்கும் எனக்கும் ஒரு உடன்படிக்கை நடுவாக ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி மிகவும் திரளாய் பெருக பண்ண என்பதுதான் அது நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். யாரெல்லாம் அந்த காலையில் பார்த்து கொண்டு இருக்கிறதோ விசுவாசிங்க, தேவன் நிச்சயம் இந்த வாக்குத்தத்தத்தை உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுவராக. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசி நல்ல துதிக்கிறோம்ப்பா, நாளுக்காக நன்றி. இந்த புதிய வருட புதிய நாளுக்காக, முதல் மாதத்துக்காக துதிக்கிறோம், சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, 2026ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நீர் எங்களுக்குன்னு கொடுத்தது வாக்குத்தத்தம் எங்கள் மத்தியில் நிலையா நிற்கும்படியாக ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம். எங்களுக்கும் உங்களுக்கும் ஆண்டவரே ஒரு நல்ல உடன்படிக்கை ஏற்படுத்துங்க. யாரெல்லாம் இப்ப இந்த காணொலி பார்த்து கொண்டு ஜெபிக்கிறார்களோ, ஏசப்பா இப்ப எனக்கு உங்களுக்கும் ஒரு நல்ல உடன்படிக்கை ஏற்படுத்துங்க. அந்த உடன்படிக்கை ஒவ்வொரு நாளும் நான் கடைபிடிக்கத்தக்கதான உடன்படிக்கை இருக்கும்படியா என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறார்களோ அதை நிறைவேற்றுங்கப்பா. உடன்படிக்கை ஏற்படுத்தினவர் நீர், அந்த உடன்படிக்கை நிமித்தமாக அவர்களை மிகவும் திரளாய் பெருக பண்ண நான் வாக்கு வழியிருக்கிறேன். அந்த வாக்கின்படியே நீங்கள் ஆசீர்வதிப்பாக உங்கள் சபையில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு ஜெபிக்கிறார்கள். நீங்கள் ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.